8% வாக்குகளை மட்டுமே விஜய் வாங்கினால் அது அதிமுகவை பாதிக்கும். காரணம், இது ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் மற்றும் நடுநிலையாளர்களின் வாக்குகள். இது நமக்கு கிடைக்க வேண்டியது. இந்த வாக்குகள் விஜய்க்கு போயிருக்கிறது. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டியவை விஜய்க்கு போயிருப்பது நமக்கு பாதகம், திமுகவுக்கு சாதகம். அதே சமயம் 20 அல்லது 25% வாக்குகளை விஜய் வாங்கினால் அது நமக்கு சாதகம், திமுகவுக்கு பாதகம். காரணம், அந்த 25%த்தில் ஏற்கனவே நமக்கு வரவேண்டிய 8%ஐ கழித்துவிட்டால் மீதமுள்ள 17% வாக்குகளை எங்கிருந்து விஜய் எடுக்க முடியும்? திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் சீமான் கட்சியிடமிருந்துதான் எடுக்க முடியும். அந்த வகையில் சீமானிடமிருந்து 2% வாக்குகள் தான் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புண்டு. மீதமுள்ள 15% வாக்குகளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடமிருந்துதான் கிடைக்கும். அதனால் திமுகவுக்கு இது பாதகம். திமுகவின் ஓட் பேங்கில் 15% வாக்குகள் பிரிந்தால் அது பெரிய அளவில் திமுகவுக்கு ஷாக் கொடுக்கும். அந்த ஷாக் தான் நம்மளை வெற்றி பெற வைக்கிறது என்று விரிவாக விளக்கியிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடியிடமும் ஒருவித நம்பிக்கை ஒளி பளிச்சிடுகிறது. மேலும் ஸ்டாலின் 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜயின் வெற்றி எப்படி இருக்கிறது என்று விசாரித்த போது பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளதாம். விஜயின் வருகை அதிமுகவின் வாக்குகளை பிரிக்குமா அல்லது திமுகவின் வெற்றியை தடுக்குமா என்கிற விவாதங்களுக்கு மத்தியில் சீனியர்களின் இந்த கணக்கு எடப்பாடியை தேர்தல் முடிவுகளை நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருக்க வைத்துள்ளது.